வழிபட்டு அவரை பற்றி உரை நகழ்வதற்காக போற்றுதலுக்குரிய சிவத்திரு வேலுச்சாமி ஐயா அவர்களை அழைத்து மகிழ்கின்றோம். ஐயா அவர்கள் விஜயமங்கலம் சொக்கலிங்கம் ஐயா அவர்களினுடைய முதன்மை தொண்டர், செங்கோல் ஆதீனத்தினுடைய தொண்டர், சித்தாந்த சைவ பூசணம் பேராசிரியர் வையாபுரி ஐயா அவர்களிடம் சைவ சித்தாந்தத்தை பயின்றவர். திருவாவடுதுறை ஆதீனத்தின் திருமுறை வகுப்புகளை ஈரோட்டிலும் திருப்பூரிலும் தொடர்ந்து எடுத்து வருகின்றார். குமாரபாளையத்தில் மணிவாசகர் மன்றத்தின் சைவபாட வகுப்புகளை நடத்தி வருகின்ற பேராசான். அவர் ஞாயிறு முதல் திங்கள் வரை இருக்கக்கூடிய எல்லா நாட்களிலும் ஏதாவது ஒரு ஊரிலே நம்முடைய திருமுறைகளையும் சைவ சித்தாந்த சாத்திரங்களையும் நடத்தி வருகின்ற பெருமைக்குரியவர்கள். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் ஒவ்வொரு நாயன்மார்களுடைய குரு பூசையின் போதும் ஒளிப்பதிவு செய்து அந்த நாயன்மார்களை பற்றிய செய்திகளை எல்லாம் ஒளிப்பதிவின் வாயிலாக ஒழிக்கச் செய்கின்ற பெரும் பணியை அவர் தவறாது ஆற்றி வருகின்றார். ஐயா அவர்களை வணங்கி தெய்வ சேக்கிழார் பெருமானை பற்றி பேச வருமாறு அன்பு பாராட்டி அழைத்து வருகின்றோம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயரும் தொழையெடுத்து தேசமிய திருத்தொண்ட தொழில்முன் பணித்த திருவாளன் வாசமலர்மின் கழவணங்க வந்த பிறப்பை வணங்கு பிள்ளைவால் அந்தனரை முதலாக சீர்படைத்த துளையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லை ஒரு பிராணக்கதை உலகறிய விதித்துரைத்த செல்லுமணி முன்பு சேக்கிழார்கள் எல்லாம் வல்ல பெருமான் அருள்வரும் பன்னார் மொழிய மன்னன் திரு நனாவுடையாருடைய திருவடியில் வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மிகளாலை வணங்கி உரையாசிரியர் சிவக்குணையாவுடைய திருவடிகளை நில நினைந்து இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள், தமிழ் அறிஞர்கள் எல்லோருடைய திருவடிகளையும் வணங்கி அமைகின்றேன். இங்கு விழாவுடைய தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பாலதண்டாயுத ஐயா அவர்களையும், அதே போல பெரும் பேராசிரியராக இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய ஐகேஎஸ் ஐயா அவர்கள் மற்றும் உள்ள பல்வேறு தலைப்புகளிலே அருளாளர்களை பற்றியெல்லாம் சிந்திக்க வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய துணை அடியார்களையும் அடிய திருவடிகளை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிறை செல்வர்களே, இந்த அவையே எல்லாரும் பேராசிரியர்கள் நிரம்பிய ஒரு பேரவையாக இருக்கிறது. அதனால அடியேன் சேக்கிழார் பெருமானுடைய வரலாறு எல்லாம் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஏன்னா சேக்கிழார் பெருமானை பற்றி வரலாறு குன்றத்தூரில் அவதரித்தார் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்காக சேக்கிழார் பெருமானுடைய பெருமை நாம் தெரிந்து கொள்ளணும்னா புராணத்துக்குள்ள போகணும். அப்போதான் நம்ம அவருடைய பெருமையை அறிந்து கொள்ள முடியும். நமக்கு சேக்கிழார் புராணம் பாடிய உமாவதி சிவாச்சாரியார் அவருடைய பெருமைகளை சொல்லுகின்ற பொழுது, மதுர கவி ராமாயணம் உரை செய்த வால்மீகி பகவனும் ஒப்பல்ல, விதிவழி பாரதம் உரை செய்த வேதவியாசனும் ஒப்பல்ல, 1000 நாவுடைய அறிவுள்ள ஆதிசேடனும் ஒப்பல்ல, பொதிகை குருமுனி ஒப்பல்ல, நம்முடைய குன்றை பதிவார் சேக்கிழார் பெருமானுக்கு என்று சொல்லி உமாவதி சிவாச்சாரியார் அவருடைய பெருமைகளை சேக்கிழார் புராணத்தில் 82வது பாடல் எழுதியிருக்கிறார். அதுபோல நம்முடைய சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் நமக்கு சமுதாய சிந்தனைகள், குடும்பம், அரசியல், அதுபோக அடியார்கள் மீது அன்பு, இறைவன் மீது அன்பு, இப்படியெல்லாம் பல கோணங்களிலே நமக்கு நூலை அருளி செய்திருக்கிறார்கள். அதில் நமக்கு இந்த நூலனுடைய பயன் என்ன, நூலனுடைய பெயர் எல்லாமே சேக்கிழார் பெருமானை பாயிரத்தில் சொல்லிடுறார். அதாவது இந்த நூலனுடைய பெயர் திருத்தொண்ட புராணம் என்பதையும் பாயிரத்தில் 10வது பாடலில் சொல்றார். இங்கீதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னால் தங்கிருள் 2 மாக்கள் சிந்தையை சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புறையிருள் போக்குகின்ற செங்கதிர்வன் போல் நீக்கும் திருத்தொண்ட புராணம் என்பாம் என்று சொல்லி இந்த புராணத்துக்கு பெயரே திருத்தொண்ட புராணம் என்றும் இந்த புராணத்தினுடைய பயன் என்ன அப்படின்னா, நமக்கு 2 இருள் இந்த உலகத்திலே, ஒன்று பௌதிக இருள் என்று சொல்லக்கூடியது, இன்னொன்று அகையிருள் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலம். இந்த வெளியில் இருக்கக்கூடிய இருள் எப்ப நீங்க அப்படின்னா சூரியன் வந்தாச்சுன்னா இந்த இருள் நீங்கும். நம்ம அகையிருள் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலம் நீங்குவதற்கு இந்த திருத்தொண்ட புராணம் நமக்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் பாயிரத்திலேயே சொல்லிவிடுகிறார். அப்ப இதுக்கு பெரிய புராணம் எப்படி பெயர் வந்தது அப்படின்னா, நமக்கு செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செய்யலாதார் என்று சொல்லி வள்ளுவர் பெருமானுடைய திருவாக்கிற்கேற்ப
செயற்கரிய செய்கை செய்தவர்கள். இதை முதல் சரித்திரத்திலேயே சேக்கிழார் பெருமான் நமக்கு பெரியார் அப்படின்னு சொல்லி திருநீலகண்ட நாயனாருடைய சரித்திரத்தில் சொல்றார். அதாவது ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னா திருநீலகண்ட நாயனாருடைய குடும்பம் மாதிரி இருக்கணும். சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது வையகம் போற்றும் செய்கை மனையறம் புரிந்து வாழ்வார் என்று சொல்லி சொல்வார். என்னங்க அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவுலாம் இருந்தாங்க. இந்த இந்த மனையறத்தை வையகம் போற்றும் செய்கை என்று சேக்கிழார் பெருமான் சொல்றாருன்னா அங்கதான் நல்ல ஆழமான ஒரு செய்தி அங்க வைக்கிறார், சமுதாய சிந்தனையாக வைக்கிறார். இரண்டு பேருக்கும் நடந்த வரலாறு கதை சரிதம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அம்மா சொல்லுகின்ற பொழுது அந்த அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இளமை மீதோரை இன்பத்துறையில் எளியரானார் என்று சொல்லி சொல்லுவார். பறைத்தை பால் அணைந்து நன்னா என்று சொல்லி சொல்லுவார். அம்மாவுக்கு தெரிந்ததுக்கு பிறகு அம்மா அவரிடத்திலே மெய்யுற அணையும் போதில் தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம் என்று சொல்லி திருநீலகண்டத்தின் மீது ஆணையாக சொல்லுகின்ற பொழுது அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் அந்த பாட்டில் சொல்றார். ஆதியார் நீலகண்டத்து அளவுதான் கொண்ட ஆர்வம் பேதிய ஆணை கேட்டு பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலார் போல நோக்கி எம்மையும் என்றதனாலே மற்ற மாதனாதம்மை என்ற மனத்தினும் தீண்டேன் என்றார் என்று சொல்லி அங்க சொன்னார். அதாவது ஆதியார் நீலகண்டத்து அளவுதான் கொண்டாரும் பாடல் எல்லாத்துக்குமே தெரியும். அதுல என்ன சொல்ல அங்கதான் சொன்னார் பெரியவர் பெயர்ந்து நீங்கி என்று சொல்லி சொல்றார். அந்த இடத்துல முதல் சரிதத்திலேயே அவர் திருநீலகண்ட நாயனார் பெரியவர் அப்படின்னு சொல்லி சொல்றார். அது பெயர்ந்து நீங்கி என்று சொல்லுவதற்கு வாரியார் சாமிகள் பொருள் சொல்லுகின்ற பொழுது பெயர்தல் நீங்குதல் அப்படின்னா ரெண்டும் ஒரே பொருளை சொல்லக்கூடியது. ஒரே பொருளை சொல்லக்கூடிய ரெண்டு சொல் ஏன் சேக்கிழார் பெருமான் போட்டார் அப்படின்னா உடலாலும் நீங்கினார் உள்ளத்தாலும் நீங்கினார் என்று சொல்லி அதற்கு அவர் குறை சொல்லுவார்கள். இப்படி இவர் ஏதிலார் போல நோக்கி ஏதோ அயலாரை போல மனைவி சொன்னதாக நமக்கு சொல்றார். சரி, ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறாங்க. எத்தனை நாள் அப்படி இருந்தாங்க? சும்மா ஒரு 6 மாசம் இருந்தாங்களா, ஒரு வருஷம் இருந்தாங்களா அப்படின்னா அதுதான் இல்லைங்க. அதுதான் அந்த காலத்தை சொல்றார் சேக்கிழார் பெருமான். வளமளி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு தளர்வோடு சாய்ந்தும் தம்பிரான் திறத்து சாயார் அப்படின்னா ஒரு 20 வயசுல நடந்தது. அவர்கள் நிற்க முடியாத ஒரு சூழல், ஒரு 80 வயசு 90 வயசு இருக்கலாம். அப்படி கோல் கையில் இல்லைன்னா விழுந்துருவாங்க. அது மாதிரி வளமளி இளமை நீங்கி வடிவொரு மூப்பு தளர்வோடு சாய்ந்தும் பெருமான் மீது வைத்திருந்த அன்பு கொஞ்சம் கூட குறையல அப்படிங்கிறார். தம்பிரான் அன்பு தம்பிரான் திறத்து சாயார் அப்படிங்கிறார். அவங்க 2 பேர் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்றார். கணவன் மனைவி 2 பேருக்குள்ள அந்த மெய்யுறு புணர்ச்சி என்று சொல்லக்கூடிய அந்த உடல் இன்பம் மட்டும் இல்லை. ஆனா கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை செய்தார்கள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை செய்தார்கள். அதான் சொல்றார். கற்பூரு மனைவி யாரும் கணவனாக்கான எல்லாம் பொற்புறம் மெய்யுறாமல் பொருந்துவ போற்றி செய்ய இற்புறம்பு ஒளியாதங்கள் இருவரும் வேறு வைகி அற்பொரு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார் என்று சொல்லி 2 பேரும் மெய்யுறு புணர்ச்சி இல்லைனாலும் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டியதை செய்தாங்களாம், மனைவியும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சாங்களாம். இவங்க 2 பேருக்குள்ள இப்படி இருக்குது அப்படிங்கிறது அற்பொரு புணர்ச்சியின்மை அயலறியாமை வாழ்ந்தார் அப்படிங்கிறது தான் நம்ம சமுதாயத்திற்கு சேக்கிழார் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு முதல் செய்தி. அப்பா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு உடல் வேற யாருக்குமே தெரியக்கூடாது, அதை அப்படி போற்றி காக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சரீரத்துல முதல் சரீரத்திலேயே சொல்றார். அங்கதான் பெரியார். ஏன்னா வையகம் போற்றும் செய்கை மனையறம் அப்படின்னா இந்த மனையறத்தை தான் சேக்கிழார் பெருமான் நமக்கு அப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி அடுத்து நமக்கு நாட்டு சிறப்பு அப்படிங்கிற பகுதிக்கு வருகின்ற பொழுது ஆரம்பத்திலே வந்திருந்த நாட்டு சிறப்பு. நாட்டு சிறப்புல அவருக்கு எதை பார்த்தாலும் இயற்கையை பார்க்கின்ற பொழுது எல்லாமே அவருக்கு அடியார்தான் நினைவுக்கு வருகிறது. அதாவது சமுதாய சிந்தனைகள் நிரம்ப இருந்தாலும் இந்த நூல் எப்படிப்பட்டது அப்படின்னா அடியாருடைய சிறப்பை சொல்லக்கூடிய நூல். அப்படி வயல்வெளிக்கு வருகின்ற பொழுது அந்த நெற்பயிர்களை எல்லாம் விளைந்த நெற்பயிர்களை பார்க்கிறார். அந்த விளைந்த நெற்பயிர்கள் எல்லாம் அவருக்கு எப்படி தெரியுது அப்படின்னா நல்ல முதிர்ந்த அந்த அதெல்லாம் அப்படி தாழ்ந்து இருக்கிறத அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது பக்குவமுடைய அடியார் பெருமக்கள் ஒருவரை ஒருவர் வணங்கிக் கொள்வதை போல சொல்றார். பக்தியில் பாலராகி பரமனுக்காலாம் அன்பர் தத்தமில் கூடினார்கள் தலையினால் வணங்குமா போல் மொய்த்தினில் பக்தியின் முதிர்தலை வணங்கி மற்றை வித்தக தன்மை போல விளைந்தன சாலி எல்லாம் என்று சொல்லி அந்த நெற்பயிரை பார்க்கின்ற பொழுது கூட அவருக்கு அடியார் நினைவுதான் வருகிறது. அது மட்டுமல்ல, காவிரி ஆற்றை பார்க்கிறார். வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுது மலரெல்லாம் அதில் அடித்துக் கொண்டு வருகிறது. அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது ஒரு அடியார், தீக்கை பெற்ற ஒரு அடியார்
பெருமானை பூவும் நெருங்கொண்டு வழிபாடு செய்வதை போல இருக்கிறது என்று சொல்லி அந்த காவிரியை பார்த்து சொல்லுகிறார். வம்புலாமலர் நீரால் வழிபட்டு செம்பொன் வார்களை எண்ணில் சிவாலயத்து எம்பிரானை இறைஞ்சலின் ஈர் பொன்னி உம்பர் நாயகருக்கு அன்பரும் ஒக்குமார் என்று சொல்லி, அப்ப அந்த காவிரியினுடைய நீரை பார்க்கின்ற பொழுது கூட அவருக்கு அடியார் என்கின்ற அந்த உணர்வே மேலிட்டு வருகிறது. அதே மாதிரி நாட்டு சிறப்புல அந்த சோழ நாடு எப்படியெல்லாம் இருந்தது, அந்த காலத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். சொல்றார், வீதிகள் விளவினார்க்கும் விரும்பினர் விருந்தினார்க்கும் சாதிகள் நெறியில் தப்பா தனையரும் மனையில் தப்பா நீதிய புள்ளும் மாவும் நிலத்திரு புள்ளும் மாவும் ஓதிய எழுத்தா மஞ்சும் உருவினி வரத்தா மஞ்சும் என்று சொல்லி மக்கள் அங்கு வந்து நோய் நொடி இல்லாமல் இருந்தார்கள். வீதிகள் எல்லாம் விழா கோலமாக இருந்தது. ஒவ்வொரு மனைகளிலும் அந்த தனையர் என்று சொல்லக்கூடிய பிள்ளை பேர் இல்லாத மனைகளே இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார். அதே மாதிரி விரும்பினர் விருந்தினார்க்கும் ஒவ்வொரு வீடுகளிலும் விருந்தினர்கள் வந்து போய்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அங்க இருக்கக்கூடிய பறவைகள் கூட விலங்குகள் கூட அந்த நெறியிலே தவறாது வாழ்ந்தது. நீதிய புல்லும் மாவும் என்று சொல்லி அந்த ஒரு ஒழுக்க நெறியை சொல்லுகிறார். மக்கள் வந்து அங்கு நோய் நொடி இல்லாமல் இருந்தார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஓதிய எழுத்தா மஞ்சும் உருவினி வரத்தா மஞ்சும் என்று சொல்லி அவர்கள் ஐந்தெழுத்தை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அதனால் அங்கு நோய் நொடி எதுவும் வரலை என்று சொல்லி நமக்கு அந்த நாட்டு சிறப்புலேயே சொல்லிடுறார். அதற்கு பிறகு நகர சிறப்பு, அதற்கு முன்னாடி திருக்கூட்ட சிறப்பு. அதாவது இந்த அரசியல் அப்படின்னு வருகின்ற பொழுது அவர் ஒரு அமைச்சர் பெருமான், அதனால இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாருங்க. அது திருக்கூட்ட சிறப்புல சொல்றார். இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அரசன் யாரா வேணாலும் இருக்கலாம், இறைவனுடைய தொண்டராக இருக்கணுங்கிற. அகில காரணர் தாழ்வொழிவார்கள் தான் அகில லோகமும் ஆளற்கு உரியது என்று அகில லோகத்துள்ளார்கள் அடைதலின் அகில லோகமும் போல்வது அதனிடை. அது யாரா வேணாலும் இருக்கலாம், இறைவன் மீது அன்புடையவங்களா இருக்கணும், பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய சிவபெருமானுடைய தொண்டராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்க சொல்றாருங்க. அகில காரணர் தாழ்வணிவார்கள் தான் அகில லோகமும் ஆளற்குரியர் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி ஒரு அரசன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நகர சிறப்பிலே மனுநீதி சோழருடைய சரியத்திலே சொல்லுகிறார். 63 நாயன்மார்களில் இல்லாத ஒரு அடியாரை பேசியது மனுநீதி சோழரை மட்டும்தான். அதுவும் வந்து திருத்தொண்ட தொகையில் இல்லாத ஒரு அடியாரை சேக்கிழார் பெருமான் பாடுகிறார் என்று சொன்னால் 35 பாடல்கள் பாடியிருக்கிறார் மனுநீதியை பற்றி. ஏன்னா நகர சிறப்பு வருகின்ற பொழுது, அந்த திருவாரூர் நகரத்தினுடைய சிறப்பை சொல்ல வருகின்ற பொழுது அப்ப சொல்றாரு, அங்கதான் வந்து ஒரு அரசன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. சரிதான், எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அந்த தன்னுடைய மகனை தேர்காலில் அந்த கன்றுக்குட்டி இறந்து விடுகிறது. அதற்காக நம்முடைய சைவ சித்தாந்தம் பரிகாரத்தை ஏற்றுக்கிறது இல்லை, வினையை அனுபவித்துத்தான் கழிக்க வேண்டும் என்பது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை. அங்க சொல்ற இங்க இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாரும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, வீதி விடங்கனை மாட்டு தொழுவத்தில் கொஞ்ச நாளைக்கு இருக்க சொல்லலாம், வேதியர்களை எல்லாம் அழைத்து பரிகாரம் செய்ய சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது அப்ப அவரு சொல்றாரு, அரசர் சொல்றாரு, அப்படி எல்லாம் செஞ்சா அந்த மாட்டினுடைய துன்பத்தை போக்க முடியுமா? அந்த கன்றை இழந்து வாழுகின்ற அந்த பசுவினுடைய துன்பத்தை நீக்க முடியாது. அப்ப என்ன செய்யறது? நானும் அந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றார். அப்பதான் ஒரு அமைச்சரை, தொண்டரி அமைச்சர் என்று சொல்லக்கூடிய மூத்த அமைச்சரை அழைத்து அதை செய்ய சொல்லுகின்ற பொழுது அதை கேட்ட உடனே அவன் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறான். இன்னொருத்தங்கிட்ட சொன்னாலும் அதே தான் நடக்கும் அப்படின்னு சேக்கிழார் அவருக்கு மனுநீதி சோழருக்கு தெரியும். அதனால தன்னுடைய மகனை தானே அழைத்து கொண்டு வந்து அவனை அந்த வீதியில கிடத்தி அதை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்வார், ஒரு மைந்தன் தன்குலத்துக்கு உள்ளான் எனது முடரான் தருமந்தன் வழி செல்கை கடன் என்றே தன்மைந்தன் மருமந்தன் தேராவடி உறவுர்ந்தான் மனுவேந்தன் அருமந்த அரசாட்சி அரிதோ மற்ற எளிதோதான் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்துல ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மகன் என்று சொல்லி பார்க்க கூடாது, உறவு என்று சொல்லி பார்க்க கூடாது, தர்மத்தின் வழியிலே செல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே நமக்கு அடித்து சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். அதே போல அவர் சொல்லுவார், மாநிலம் காவலாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைதிரத்தால் கல்வரால் உயிர்தம்மால் ஆனவயம் மைந்தம் தீர்த்து அரங்காப்பா நல்லனோ என்று சொல்லி ஒரு அரசன் என்று சொன்னால் அந்த அரசன் மூலமாக மக்களுக்கு இடையூறு தன்னால் பரிசனத்தால் அரசனுடைய உறவுகளால்
இடையூறு வரும், அதையும் நீக்கி கொடுக்க வேண்டும். அப்புறம் என்ன சொல்ற, பகைவரால் பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய பகைவர்களால் துன்பம் வரும், அதையும் நீக்கி கொடுக்க வேண்டும். உயிர் நம்மால் கொடிய மிருகங்களால் துன்பம் வரும், இதையும் நீக்கி கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் எவனொருவன் செய்கின்றானோ அவன் தான் இந்த உலகத்துக்கு சிறந்த அரசன் என்று சொல்லி அரசனுக்கு இலக்கணம் சொல்லியவர் நம்முடைய சேக்கிழார் பெருமான். அந்த இடத்துல அந்த சரிதத்தை சொல்லுகின்ற பொழுது, அந்த சரிதத்தை அரசனை பற்றிய ஒரு சரிதம், எழுதியவர் அமைச்சர் சேக்கிழார் பெருமான், உரையாசிரியர் வழக்கறிஞர் சிவமணி ஐயா. அதனால அந்த மனுநீதி சோழருடைய சரிதமே ஒரு அருமையான ஒரு இனிமையாக சுவையாக இருக்கக்கூடிய ஒரு சரிதமாக சொல்லுவார்கள். இன்னொன்று, அடியன் கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுனால எனக்கு இது குருபீடம் போல. எங்களுடைய பேராசிரியர் வையாபுரியார் அவர்களிடத்துல தான் ஈரோடு மையத்தில் நாங்கள் எல்லாம் சைவ சித்தாந்தம் பயின்று ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவானது. அது மட்டுமல்ல, நம்முடைய முதுபெரும் புலவர் சென்னை பையா அவர்களிடத்துல இதே இடத்துல தான் மாபாடியன் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. முதல்லயே அவங்க 2 பேருக்கு மனசுல நினைச்சிருந்தாலும் சொல்லல, இருந்தாலும் அவங்க திருவடிகளை மீண்டும் நான் வணங்கி கொண்டு, இப்போ அரசனுக்கு இலக்கணம் நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். ஒரு பெண்மைக்கு எவ்வளவு உயர்வாக சொல்ல முடியும் அப்படிங்கிறத பெரிய புராணத்துல பார்க்கலாம். ஒரு பெண்மைக்கு எத்தனையோ நூல்கள் பெண்களுடைய பெருமைகளை சொல்லியிருந்தாலும் கூட நமக்கு சேக்கிழார் பெருமான் சொல்லுவது, மானக்கஞ்சார நாயனார் புராணத்துல மானக்கஞ்சார நாயனாருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை அவதரிக்கின்ற பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இப்பிறவி கொடும் சோலை பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார் அப்படிங்கிறார். அந்த குழந்தை பிறந்ததுனால மானக்கஞ்சார நாயனாருடைய பிறப்பு நீங்கியது என்று சொல்லி அங்க சொல்றார். அப்ப பெண் குழந்தை எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத அங்க சொல்றார். அதுபோக நம்முடைய சிறுத்தொண்ட நாயனாருடைய புராணத்துல அந்த குழந்தை அவதரிக்கின்ற பொழுது அப்ப 3 பேரையும் பெருமையாக சொல்லுவார். அங்க சொல்றார், அதாவது மனையறத்தின் வேர் அப்படிங்கிறது நம்முடைய சென்னை பையா அவர்கள் அடியாரிடத்திலே பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், மனையறத்தின் வேர் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லாட்சி தமிழ் இலக்கியத்தில் வேற எதுலையுமே கிடையாது, பெரிய புராணத்துல மட்டும்தான் இருக்கிறது. சேக்கிழார் பெருமானை தவிர யாருமே சொல்லாத ஒரு சொல் என்று சொல்லி அடியாரிடத்திலே அவர்கள் கூறினார்கள். அதுல சொல்றார், நீராறும் சடைமுடியார் அருளாலே நிறைதவத்து பேராளர் அவர் தமக்கு பெருகுதிரு மனையறத்தின் வேறாகி விளங்குதிர் வெண்காட்டு நங்கைவாள் சீராள தேவரியனும் திருமைந்தர் அவதரித்தார் என்று சொல்லி அங்க சொல்லுவார்கள். அதாவது நீராறும் சடைமுடியார் அருளாலே ஒரு குடும்பத்தையும் ஒரே பாட்டில் நடக்கிறார். அந்த 3 பேரத்தையும் பெருமையா சொல்றார். நிறைதவத்து பேராளர் சிறுத்தொண்ட நாயனார், ஏன்னா இந்த பிள்ளை பிறந்ததுனால அவருடைய தவமே நிறைவாக போகிறது. இந்த பிள்ளை பெருமானுக்கு நிவேதனமாக போகக்கூடிய குழந்தை, அதனால நிறைதவத்து பேராளர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அடுத்து திருவெண்காட்டு நங்கையை சொல்லுகின்ற பொழுது மனையறத்தின் வேர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மனையறத்தின் வேர் அப்படின்னா ஒரு தாவரம் நிலைத்து நிற்கணும்னா வேறு நல்லா நிலையாக இருக்கும், நிலை பெற்று இருக்கணும். மற்றபடி இலையோ அல்லது தலைகளோ காய்களோ எல்லாம் இருக்கும், இல்லாம கூட இருக்கும். ஆனா ஒரு வேர் நிலையாக இருந்தால்தான் அந்த தாவரம் நிலை பெற்று இருக்க முடியும் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமான் திருவெண்காட்டு நங்கை மூலமாக நமக்கு சொல்லுகிறார். அந்த திருவெண்காட்டு நங்கையை பற்றி சொல்லுகின்ற பொழுது மனையறத்தின் வேர் அப்படின்னாரு. அந்த குழந்தையை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருமைந்தர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அப்படின்னா நாளைக்கு சாமிக்கு அந்த குழந்தை தான் நிவேதனமாக போகிறது என்று சொல்லி இப்படி ஒரு பெண்மையை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் சரி. அதே மாதிரி திருநீலகண்ட நாயனாருடைய மனைவியாரை சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுவார்னா, அருந்ததி கற்பின் மிக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். தேனமர் கமலப்போதின் திருவிழும் உருவம் மிக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்படின்னா அருந்ததி கற்பின் மிக்கார் அந்த இடத்துல கூட ஒரு நுட்பத்தை சொல்றாரு. அருந்ததியை விட கற்பில் சிறந்தவன் சொன்னா பொருள் குற்றமாயிருமா. ஏன்னா அருந்ததி வசிஷ்டருடைய மனைவி, அருந்ததிக்கு மேல கற்புக்கு இன்னொருத்தர் சொல்லக்கூடாதான், ஒரு இலக்கணம் இருக்குதான். அதனால அருந்ததியை போல கற்பிலே சிறந்தவள் என்று சொல்லி திருநீலகண்ட நாயனாருடைய மனைவியை சொல்லுகிறார். அதே மாதிரி இயல்பகை நாயனாருடைய மனைவியை சொல்லுகின்ற பொழுது திருவிழும் பெரியாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்கள். திருவிழும் பெரியாள்னா அந்த இடத்துல லட்சுமியை விட சிறந்த பெண் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அப்படின்னா லட்சுமி அவர் எந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னா, வந்த அடியார் கூட அந்த அம்மாவை அனுப்புகின்ற பொழுது அப்ப சொல்லுவார், திகைத்து நின்றனால் திருவிழும் பெரியாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஏன் அப்படின்னா திரு அப்படிங்கிறது அந்த லட்சுமி நல்லவங்கிட்டையும் போவாங்களாம், கெட்டவங்கிட்டையும் போவாங்க. ஏன்னா லட்சுமி என்று சொல்வது செல்வம், யாருக்கிட்ட வேணாலும் போகும். ஆனா இந்த அம்மா அப்படின்னா சிவபெருமான் அவன் அடியாரையே சார்ந்திருந்தார்கள். அதனால திருவினும் பெரியாள் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த லட்சுமியை விட சிறந்த பெண் என்று சொல்லி நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்லியதற்கு சிவபெருமான் உரை சொல்லுகிறார். இப்படி அந்த பெண்களை பற்றி உயர்வாக பல இடங்களிலே நமக்கு
போற்றி இருக்கிறார். நம்முடைய மங்கையர்க்கரசியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அம்மாவுடைய திருவடி வணங்குகின்றவர்கள் எல்லோரையும் நான் வணங்கிக் கொள்கிறேன் அப்படிம்பாரு. அதாவது மங்கையர்க்கு தனியரசு எங்கள் தெய்வம், வளவர்குல குலக்குழந்து வழக்கை வாணி, செங்கமல திருமடந்தை கண்ணினாடால் தென்னர்குல பழிதீர்த்த தெய்வப்பாவை, எங்கள் விரான் சண்பையர்கோன் அருளினாலே இருந்தமிழ்நாடுற்ற இடர் நீங்கி தங்கள் பொங்கொழிவன் திருநீர் பரப்பினாரை போற்றுவார் கலையம்மான் போற்றலாமே என்று சொல்லி, யாரெல்லாம் மங்கையர்க்கரசியாரை போற்றுகின்றார்களோ அவர்களை நான் போற்றுகிறேன் என்று சொல்லி சேக்கிழார் பெருமானே பெண்களை அவ்வளவு உயர்வாக ஒரு போற்றிய ஒரு ஆசிரியர் நம்முடைய சேக்கிழார் பெருமான். இப்ப பெருமான் மீது அன்பு, அதே மாதிரி அடியார் மீது அன்புங்கிறதுக்கு ஒரு கண்ணப்ப நாயனாருடைய அன்பு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கண்ணப்ப நாயனாருடைய அன்பை சுவைக்காதவங்கள இருக்க முடியாது. இன்னொரு நாயனார் இருக்கிறார், புகழ்துணை நாயனார் என்று சொல்லி, அவர் ஒரு சிவாச்சாரியார். அரிசிக்கரை புதூர் என்று சொல்லக்கூடிய பதியிலே பெருமானை தினசரி அவர் ஆகம முறைப்படி வழிபாடு செய்து வந்த ஒரு சிவாச்சாரியார். அவர் அப்படி வழிபாடு செய்து கொண்டு வருகின்ற பொழுது ரொம்ப ஒரு வறுமை வருகிறது, சரியான ஒரு பஞ்சம். அங்க மக்கள் சாப்பிடுவதற்கே வழி இல்லை, அவரும் சாப்பாட்டுக்கு இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லாத பல நாள் அவர் பட்டினியாக இருக்கிறார். ஆனா பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய நாள் ஒரு நாள் கூட அவர் தவறவே இல்லை. தினசரி பெருமானை வழிபாடு செய்து வந்தார். அப்படி வழிபாடு செய்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு நாள் பசி மயக்கத்துல குடத்துல நீர் எடுத்துக்கொண்டு செல்லுகிறார், மலரும் எடுத்துக்கொண்டு செல்லுகிறார். அப்படி பெருமானுக்கு நீர் வார்க்கின்ற பொழுது அந்த குடத்தோடு அவர் அப்படியே விழுந்தார். பசி மயக்கத்தை அப்படி விழுந்ததற்கு பிறகு பெருமான் அவருடைய கனவிலே தினசரி ஒரு படிக்காசு கொடுக்கிறார். பஞ்சகாலம் நீங்குகின்ற வரைக்கும் தினசரி ஒரு படிக்கு, சாமிக்கு பேருங்க படிக்காசு கொடுத்த பரமர்னு பேருங்க. அப்படி தினசரி ஒரு படிக்காசு கொடுத்து பஞ்சம் காலம் நீங்குகின்ற வரை அவர் பெருமானிடத்திலே படிக்காசு பெற்றார். இதை சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, தம்போனை தவத்தாலே தத்துவத்தின் வழிபடுனால் பொங்காத ஞானத்து வர்க்கடமாய் பசி புரிந்தும் எங்கோமான் தனை விடுவேன் அல்லேன் என்று ராப்பகலும் பொங்கார்வன் மலர் கொண்டு குளிர் புனல் கொண்டு அர்ச்சித்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் தம் கோனை அப்படின்னா தன்னுடைய தலைவனை சிவபெருமானை, தவத்தாலே அப்படின்னா ஆகம முறைப்படி அவர் வழிபாடு செய்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அந்த இடத்தை சொல்றார். அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது இரவும் பகலும் பெருமானை அவர் வழிபாடு செய்தார். பெருமான் அதற்கு தான் அந்த காலம் நீங்குகின்ற வரைக்கும் அவர் படிக்காசு கொடுத்தார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுக்கும் நாவுக்கரசு பெருமானுக்கும் திருவேலி நிலையில படிக்காசு கொடுத்தார். வந்த அடியார்களுக்கு உணவு உடைக்கிறதுக்காக கொடுத்தார். அது சொல்லி கொடுக்கிறார் சாமி. என்ன சொல்றாருன்னா, ஞானசம்பந்த பெருமானோ நாவுக்கரசு பெருமானோ அவர்கள் செல்வத்தை ஒரு பொருளாக மதிக்காதவர்கள், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்கிய பெருமக்கள். அப்ப சாமியே என்ன சொல்றார் அப்படின்னா, கால நிலைமையால் உங்கள் கருத்தில் வாட்டமுறீர் எனவும் ஏல உம்மை வழிபடுவாரு கழிக்கின்றோம். கூடவர் அடியார்களுக்கு பசிக்குமா? ஞானசம்பந்த பெருமானுக்கு நாவுக்கரசு பெருமானுக்கு அதை பத்தி அவர்கள் காலத்தை வென்றவர்கள் என்று சொல்லி அங்கு இறைவனே சொல்லியதாக நமக்கு சேக்கிழார் பெருமான் பதிவு செய்து காட்டுகிறார். இன்னொன்று, அடியாருக்கு அடியார் எப்படி அன்பாக இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு உதாரணம் வேணும் அப்படின்னா, மங்கையர்க்கரசியாரோ ஞானசம்பந்த பெருமானுடைய அன்பை சொல்லலாம். மங்கையர்க்கரசியார் ஞானசம்பந்த பெருமான் மீது வைத்திருந்த ஒரு அன்பு, அங்கு பாண்டி நாட்டிலே சமணம் விரவி இருந்த ஒரு காலம். அங்கு சைவம் என்று சொல்லுவதற்கு திருநீரே கிடையாது. ஞானசம்பந்த பெருமான் அங்கு செல்லுகின்ற காலத்தில் குலச்சிறை நாயனார் மங்கையர்க்கரசியார் 2 பேரை தவிர யாரும் சைவத்தில் கிடையாது. குலச்சிறை நாயனாரோ மங்கையர்க்கரசியாரோ பாண்டியனுக்கு தெரியற மாதிரி திருநீர் வைக்க முடியாது. அம்மா எப்படி வச்சுக்குவாங்கன்னா, திருமாங்கல்யத்துல தான் திருநீரை அணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுவார்கள். அந்த காலகட்டத்தில் தான் திருமறை காட்டில் 2 பெருமக்களும் இருக்கிறார்கள், ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும். மங்கையர்க்கரசியார் மதுரையம்பதியிலிருந்து 2 ஆட்களை அனுப்புகிறார்கள். அவங்க போய் அம்மா அழைத்து கொண்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் உடனே புறப்பட தயாராகிறார். அப்ப நாவுக்கரசு பெருமான் என்ன செய்யறார் அப்படின்னா, நாளும் போலும் சரியில்லை, அதனால செல்ல இசையேன் அப்படின்னு சொல்றார். அந்த இடத்துல அப்ப ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்றார் அப்படின்னா, வரசுவது நம்பெருமான் கடல் என்றால் பழுது அணையாது அப்படிங்கிறார். பெருமானை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு எந்த ஒரு குற்றமும் வாராது என்று சொல்லி 10 வயது இருக்கப்ப அவருக்கு ஞானசம்பந்த பெருமானுக்கு 10 வயது பிராமண குழந்தை சொல்லுதுங்க, வரசுவது நம்பெருமான் கடல் என்றால் பழுது அணையாது என்று சொல்லிட்டு அதற்கு அவர் என்ன சொன்னார்னா, சரி நானும் கூட வரேன்னு சொன்னாரு. அவர் ஒத்துக்கல, இல்ல நான் ஒருத்தனே பார்த்துக்கிறேன் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் அங்க என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்க ஞானசம்பந்த பெருமான்
நாவுக்கரசர்கிட்ட சொன்னது, மதுரையம்பதியில 2 பேர் திருநீர் பூசி இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்த்துட்டு நான் வந்துடுறேன், வேற ஒன்றும் செய்யல. இதுதான் அவர் சொன்னதுங்க. எல்லையில்லா நீர் போற்றும் இருவரையும் சென்று காணும் கருத்துடைய அங்கு தீங்குபுரி அமணர் செயல் அறிவித்து சைவம் பாரித்தன்றி வேறு ஒன்றும் செய்ய ஆணை உவது என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசு பெருமானிடத்திலே ஆணை பெற்றுக் கொண்டு அங்கு செல்லுகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது சமணர்கள் எல்லாம் அங்கு ரொம்ப அவரை பார்த்து ஏளனமாக அவர்கள் கொக்கரிக்கிறார்கள். இந்த குழந்தையா இங்கு சமணத்தை வெல்லப் போகிறது என்று சொல்லி அதை பார்த்து மங்கையர்க்கரசியார் கொஞ்சம் பயந்துக்கிறாங்க. அந்த பயத்தை சொல்லுகின்ற பொழுது, அதாவது நமக்கு ஒருத்தர் மேல அன்பு இருக்குது அப்படின்னா அதிகபட்சமா அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்வோம். ஆனா மங்கையர்க்கரசியார் ஒரு பெரிய அரசி, கோப்பெருந்தேவி. ஆனா என்ன முடிவு பண்ணாங்களா, மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் ஞானசம்பந்த பெருமானுக்கு இந்த சமணர்களால் ஏதாவது ஒரு பாதிப்பு என்று சொன்னால் நம்ம உயர விட்டலாம் நினைச்சாங்களாம். வேற யாரும் செய்ய முடியாத ஒரு செயல், அன்பனுடைய உச்சகட்டம். அம்மா அப்ப சேக்கிழார் பெருமான் சொல்றார், மானியார் தாமும் அஞ்சி வஞ்சக புலையர்தாங்கள் இடமே செய்ய வல்லார் செய்வது என்று எண்ணி நாமும் ஞான சம்பந்தர் நம்மால் நன்மை அல்லாது செய்யும் ஊனம் அடையும் யாமும் உயிர் துறந்து ஒளிவதென்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த சொல்றார். அப்ப ஞான சம்பந்த பெருமானுக்காக தன்னுடைய உயிரையே கொடுப்பதற்கு தயாராக இருந்தவர் மங்கையர்க்கரசியார். அதைத்தான் நம்முடைய சிவபிரகாச சுவாமிகள் நால்வர் நான்மணி மாலையில சொல்லுகின்ற பொழுது, இலை படர்ந்த பொய்கை எடுத்து அழுதல் வெண்டு முறை சுரந்த அன்னையோ நீ நிலை விளம்ப கொங்கை சுரந்த அருட்பமகல சம்பந்தா இங்கு உயர்ந்தால் யார் சொல் எனக்கு என்று சொல்லி அந்த நால்வர் நான்மணி மாலையில நம்முடைய சிவபிரகாச சுவாமிகள் அருளுகின்றார். அப்ப அதாவது இந்த உலகத்துல சிறந்த தாய் அப்படின்னா ஓமையம்மை தான். ஆனா இந்த இடத்துல யார் சிறந்தவன் பார்க்கிற பொழுது நேரிலே பார்த்த ஓமையம்மைக்கு கொங்கை சுரந்தது, அதை கேள்விப்பட்ட உடனே மங்கையர்க்கரசியாருக்கு தனம் சுரந்தது. இந்த தாய் சிறந்தவள் என்று சொல்லி அங்கு சிவபிரகாச சுவாமிகள் அருள்கின்றார். இப்படி அடியாரிடத்திலே அன்பு அப்படிங்கிறதும் பெரிய புராணத்தில் இருக்கிறது, இறைவனிடத்திலே அன்பு என்று சொல்லுவதும் இருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய பெரிய புராணம் ஒன்றுதான் திருமலையிலே தோன்றி திருமலையிலே சென்று நிறைவாகியது நம்முடைய பெரிய புராணம் தாங்க. ஆரம்பமும் அங்கதான், அதே மாதிரி நிறைவாகியது அங்கதான். ஆரம்பமும் திருமலையில தான். அங்கிருந்து நமக்கு பெருமானால் அனுப்பப்பட்டவர் நம்முடைய நம்பிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர்தான் மூல நூலாக இருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகை கொடுத்தது. அங்கு மலர் பறிக்கக்கூடிய 2 பெண்களை பார்த்ததை சொல்லுகின்ற பொழுதே சேக்கிழார் பெருமான், அதாவது சூக்குமமான காரணம் என்ன என்று சொன்னால் திருத்தொண்ட தொகை கொடுப்பது, ஸ்தூலமான காரணம் என்ன என்று சொன்னால் அந்த 2 பெண்களை பார்த்தது. எப்படி இருந்தாலும் மேல இருந்து கீழே அனுப்பணும், அதற்கு ஒரு காரணம் தான் சொல்றார். மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகை தர போதுமார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்று சொல்லி நமக்கு அந்த இடத்தை சேக்கிழார் பெருமான் ஏன் அவர் கீழே அந்த மண்ணுலகத்துக்கு வரணும், 18 ஆண்டுகள் நம்ம எல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக, நமக்கு திருத்தொண்ட தொகை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஏன் திருத்தொண்ட தொகை கொடுக்கணும் அப்படின்னா, அடியார் வழிபாடு என்று சொல்லுவது சைவத்திலே ஒரு பங்கு. சேக்கிழார் பெருமான் விரல்மண்ட நாயனார் புராணத்தில் சொல்லுகின்ற பொழுது, ஞானம் உய்ய நாம் உய்ய நம்பி சைவ நெறியின் சீலம் உய்ய திருத்தொண்ட தொகைமுன் பாட செடுமறைகள் ஓலமிடமும் உணர்வறியாதாம் அடியார் உடன்தான் உடது என்றால் ஆழம் அமுது செய்தவரான் அடியார் பெருமை அறிந்தார் யார் என்று சொல்லி சொன்னார். அப்ப சைவ சமயத்துக்கு என்று சொல்லி ஒரு சீலம் இருக்கிறது. அது என்னன்னா அடியார் வழிபாடு என்று சொல்லி அங்கு சேக்கிழார் பெருமான் விரல்மண்ட நாயனார் புராணத்தில் சொல்றார். அங்கதான் திருவாரூர்ல தான் விரல்மண்ட நாயனார் சுந்தரரை புறவி என்று சொல்லி சுந்தரரை ஆட்கொண்ட சிவபெருமானும் புறவி என்று சொல்லுகின்ற பொழுது சாமி சொன்னாராம், ஏப்பா நான் அடியார் கூட தாப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரூர் பெருமானே சொல்லியதாக சேக்கிழார் பெருமான் இந்த புராணத்தில் சொல்றார். அடியாருடன் நாம் உலது என்றால் ஆழம் அமுது செய்தவரான் அடியார் பெருமை அறிந்தார் யார் என்று சொல்லி கேட்கிறார். அப்ப அந்த திருத்தொண்ட தொகை நமக்கு வேணுங்கிறதுக்காகத்தான் சுந்தரமூர்த்தி சாமிகள் கீழே வந்தார். கீழே வந்து அந்த திருத்தொண்ட தொகை கொடுத்து பரவையாரை திருமணம் செய்து சங்கடியாரை திருமணம் செய்து மீண்டும் திருமலைக்கு போறார். அப்படி திருமலைக்கு செல்லுகின்ற பொழுது அவருடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்னா, சைவ சித்தாந்தத்தினுடைய அந்த தசகாரியத்துல 10வது நிலை என்று சொல்லுவது சிவ போகம் இல்லைங்களா, அந்த நிலையில இருந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் வெள்ளானை சருக்கத்துல 2வது பாட்டுல சொல்றாருங்க. என்ன சொல்றாருன்னா, படியில் நீடும் பக்தி முதல் அன்பு நீரில் பனை தோங்கி வடிவு நம்பி ஆர்வர செம்பன் திருமேனி வனப்பாக கடிய வெய்ய இருவனையின் கலை கட்டெழுந்து கதிர் பரப்பி
முடிவில்லாத சிவபோகம் முருகி முதிர்ந்து விளைந்ததால் என்று சொல்லி அவர் மலைநாடு சென்றது. வெள்ளானை சருக்கத்துல 2வது பாட்டுல சொல்றார், மலைநாடு சென்றது, சிவபோகம் முதிர்ந்தது. அதனால அவர் பெருமானுடைய திருவடிக்கு போனார். அதுக்கு முதிர்ந்ததா முதிரலான்னு அவருக்கு நம்பிகளுக்கெல்லாம் தெரியாது. நாளைக்கு கைலாயம் போகுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாது. அது முன்கூட்டியே ஒருத்தர் தெரிஞ்சு வச்சிருந்தார், பெருமலை குருமராயனார். யோக சக்தியின் மூலமாக நம்பிகளுடைய திருநாமத்தையே நவீன்ற நலத்தால், நம்பினாவும் நவீன்ற நலத்தால் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்வார். ஆனா நம்பிகளுக்கு தெரியாது. அவர் போய் சேரமான் பெருமான் நாயனாரை பார்ப்பதற்காகத்தான் செல்லுகிறார். ஆனா அங்க வெள்ளை யானை தயாராக இருக்கிறது. பெருமானிடத்தில் சென்று சேர்ந்த நிலையை சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, சென்று கண்ணுதல் திருமுன்பு தாழ்ந்து விழுந்து எழுந்து சேனிடை விட்ட கன்று கோவிலை கண்டு அணைந்ததன காதலின் நோக்கின்ற தனிப்பெரும் தொண்டரை நேரிலை வளப்பாகத்தர் ஊரணே வந்தனை என்றார் உலகு என்று சொல்லி அதை அந்த சரீரத்தை நிறைவாக்கி காட்டுகிறார். அதை என்ன சொல்றாருன்னா, சேனிடை விட்ட கன்று கோவிலை கண்டு அடைந்ததன. ஒரு தாய் பசுவை பிரிந்த ஒரு கன்று நீண்ட நாள் கழித்து மீண்டும் தாய் பசுவை போய் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி போனாராம். 18 ஆண்டுகள் நீங்கி இருக்கிறார். பெருமானை விட்டு 18 ஆண்டுகள் நீங்கி அந்த ஒரு பேரன்பிலே செல்லுகின்ற பொழுது சாமி சொன்னாரா, அவருக்கும் பிரிந்து இருக்க முடியல, உடனே வந்தாரை என்றார் உலகு என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நிறைவாக்கு காட்டுவார். இப்படி நம்பிகளுடைய சரீரத்திலே தொடங்கி நம்பிகளுடைய சரீரத்திலே நிறைவு செய்ததனாலதான் இந்த சரீரத்தினுடைய இந்த புராணத்தினுடைய நாயகன் அப்படின்னா சுந்தரமூர்த்தி சாமிகள் தான். பிற்கால புலவர்கள் ஒரு சிலர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா சான்றுகளோடு நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கார் நம்முடைய சிவகோணி ஐயா அவர்கள். அதனால புராணத்தினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய நம்பிகளையும் நம்ம சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த குறித்த காலத்தில் அடியனுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, பெரியவங்களிடத்துல ஏதாவது கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தால் கூட மன்னித்து பொறுத்து தர வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா எல்லாரும் இருக்கக்கூடிய நிலைகள் பார்க்கின்ற பொழுது எல்லாரும் உயர்ந்த நிலையில் நின்றவர்கள். வாசு மணியம் ஐயா அவர்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் சைவ சித்தாந்தம் மன்னிக்கணும் திருவாசகம் பேசினார்கள் என்று சொன்னால் ஒரு துண்டு நனைந்து போகக்கூடிய அளவுக்கு அவர் அப்படி உருக்கமாக பேசுவார் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அக்கா அவங்களுடைய புதல்வியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி சண்முகசுந்தரம் அண்ணா அவர்களும் அவங்களுக்கு துணையாக இருக்கிறார்கள். அதே மாதிரி பெரியோர்கள் எல்லோரும் இந்த அருட்கலை மன்றத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பெரியோர்களையும் அடியேன் வணங்கி மகிழ்ந்து விடைபெறுகிறேன். என்றும் இன்பம் பெருகு முயல்வினால் ஒன்று காதலித்து உள்ளம் முங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதென்றும் நினைவுகிறார். பவானி கூடுதுறையில் மூழ்கி குடித்தால் என்ன சுகம் கிட்டுமோ அச்சுகம் இப்போது கிடைத்தது. அப்பப்பா என்ன பொழிவு! ஆம், பெரிய புராண செய்யுள் மழை பொழிவு. குழந்தைகளுக்கு நீர்த்துறையில் எவ்வளவு குடித்தாலும் எவ்வாறு திகட்டாமல் இருக்குமோ அதை போல உங்கள் பேச்சில் நாங்கள் மூழ்கி கிடக்கிறோம் ஐயா. பெரிய புராணத்தின் வாயிலாக சேக்கிழார் சுவாமிகளை படம் பிடித்து காட்டிய வேலுச்சாமி ஐயா அவர்களுக்கு நம்முடைய இதய